நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனாலும் அவருடைய குமாரனும் நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமாகிய யாசுவா மேசியானாலும் நம்ம ஒருவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட பூரண அன்பும் வழங்குவதாக. ஆமென். இந்த நாளிலே யோசுவா புஸ்தகம் 24 அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்போம். யோசுவா 24, the book of Joshua chapter 24 verse 15. அது யோசுவான் தமிழ்ல இருக்கு, ஆனா ஆக்சுவலா யாஷுவான்னு இருக்கணும். யோசுவா 24:15 பக்கம் 300. யாவே தேவனை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாவே தேவனையே சேவிப்போம் என்றான். ஆமென். இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம். யாரும் கேட்டீங்க? இல்ல மிஸ், அது இது போயிடுச்சு. ஒரு நம்பர் கேட்டீங்களா? 1 2 3 யாருன்னு தெரியல, போயிட்டாங்க. பிரதர் அது டெய்ஸி வச்சிருக்கா பிரதர். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என்ன? நானும் என் வீட்டாருமா என்றால் யாவே தேவனையே சேவிப்போம். பாட்டு கூட இருக்கு, நானும் என் வீட்டாருமா என்றால் யாவே தேவனையே சேவிப்போம். இது இந்த பிரதிஜை, இந்த காரியம் எங்கே யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு பார்க்கிறப்ப, யோசுவாவை கொண்டு தேவன் இஸ்ராயேல் ஜனத்தை பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு கொண்டு போறார். கொண்டு போய் அங்க உள்ள போய் எல்லாத்தையும் சுதந்திர வீதம்லாம் பங்கிட்டு கொடுத்துட்டு யோசுவா இந்த காரியத்தை ஜனங்களுக்கு சொல்றாரு. அப்ப அவங்க ஒரு பிரதிஜை பண்றாங்கன்னா, நானும் என் வீட்டாருமா என்றால் யாவே தேவனையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்றாரு. அவர் என்ன சேலஞ்ச் விடுறாரு? நீங்க எமோரியருடைய தேசத்தை எதையும் செய்யக்கூடாது, ஒரே தேவன் அவர்தான். இவங்க இந்த தேசத்துல போய் எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுக்கிற காரியத்துல முடிவுல இதை சொல்றாரு. ஆனால் அங்க தேசத்துல போகும்போதே அங்க அவருக்கு முன்பாக யார் இருக்கிறாரு? அந்த தேசத்துல அவங்க தேசத்துல போய் சுதந்திரம் இதெல்லாம் பங்கிட்டு கூட எல்லாத்துக்கும் சுதந்திரிச்சுக்கிறாங்க. சுதந்திரிச்சுக்கிற பிறகு யோசுவா கடைசியில இதை சொல்றாரு. எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுத்து, நான் என்ன பண்ணுவேன், நானும் என் வீட்டாருமா என்றால் யாவே தேவனையே சேவிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் முடிச்ச பிறகு. ஆனா தேசத்துக்குள்ள, கானான் தேசத்துக்குள்ள போறப்ப அங்க யார் இருக்கிறாங்க? யோசுவா 5 அதிகாரம் 13 இருந்து 15 வரைக்கும் பாருங்க. யோசுவா 5 அதிகாரம் 13 இருந்து 15 வரைக்கும் பாருங்க. 274. 12 இருந்து வாசிங்களேன். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறு நாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ராயேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் யாவே தேவனுடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது யாவே தேவனுடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி,
உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். யார் இருந்தாங்க? தூதனானவர் ஆண்டவராகி யோசுவா மேசியா நிற்கிறார். இப்போ தேவன் எந்த காரியம் செய்ய போனாலும் அந்த காரியம் செய்யறப்பெல்லாம் இவரை கொண்டுதான் எல்லாத்தையும் செய்யறாரு. பழைய ஏற்பாடுனாலும் சரி, புதிய ஏற்பாடுனாலும் சரி, இவரை கொண்டுதான் செய்யறாரு. எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது? பார்க்காம சொல்லாமே. ஒன்னாவது வசனம். பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருமணம் பற்றின தேவன் கடைசி காலங்களில் தம்முடைய குமாரனை கொண்டு எல்லாவற்றையும் திருமணம் பற்றினார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமணம், தமக்கு இல்ல, அவருக்கு நமக்கு திருமணம் பற்றினார். தீர்க்கதரிசி மூலமாய் திருமணம் பற்றினார். பங்கு பங்கா பற்றினார். அடுத்த காலத்தில் குமாரன் மூலமாய் தீர்க்கதரிசி மூலமாய் திருமணம் பற்றினார்னா என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசி மூலமாய் பங்கு பங்கா திருமணம் பற்றினார்னா என்ன அர்த்தம்? அவர்களை சீர்படுத்துறது, பிதாக்களை சீர்படுத்துறது. அவங்க தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்தின. என்னது? தேவனுடைய லூக்கா 24 அதிகாரம் 44 வசனம் பாருங்க. பக்கம். அவர்களை நோக்கி மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். இப்போ உங்களோடு இருந்த போது சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் ஆண்டவர் யார்கிட்ட? தன்னுடைய சீஷர்கிட்ட உயிர்த்த பின்பு. அப்போ அந்த காலத்துல ஆண்டவர் இந்த விசேஷங்களை சொன்னார்னா எதை வச்சு சொல்லிருப்பாரு? பழைய ஏற்பாடு தான், புதிய ஏற்பாடு அப்புறம் தான் எழுதப்பட்டது. இங்க என்னென்ன சொல்றாரு? மோசேயின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் எல்லாத்திலும் ஏசையா மாத்திரம் இல்ல, எல்லாத்திலும். அப்போ பூர்வ காலங்களில் பங்கு பங்கா தீர்க்கதரிசி மூலமா யாரை பத்தி பேசினாரு? குமாரனை பத்தி. அது இவங்க புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்காத என்ன சொல்லுவாங்க? மண்டூகம். இவங்க புரிஞ்சுக்கல. சகரியா 7 அதிகாரம் 14 வசனமா பாருங்க. பதினாலு 1097 இல்ல 12 7-12. வேதத்தையும் சேனைகளின் யாவைய தேவன் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். போறோம். அப்போ எல்லாத்துலயும் தேவன் என்ன பண்றாரு? குமாரனை கொண்டு சொல்லி இருக்கிறார். எப்படி எகிப்துல இருந்து வெளியே அடைக்கிறப்ப தேவன் பேசுறாரு. யாரு காணப்படுறாரு?
முச்சடியில குமாரன் தீர்க்க தூதனானவர். சரி, வெளியே கொண்டு வராரு. அங்கேயும் யாரு கூட வராரு? அதே தான். சரி, இவங்க பாவம் செய்யறாங்க. என்ன பாவம் செய்யறாங்க? முதல்ல ஒரு கண்ணுக்குட்டி. அப்ப தேவன் கோபத்தை என்ன சொல்றாரு? நான் வரமாட்டேன் உங்களோட, நீங்க வணங்கா கழுத்து ஜனங்கள் யார் அனுப்புவேன்? சமூகத்தின் தூதனானவர் அனுப்புவேன். சரி, போறப்ப அங்கே தேசத்தில் பிரவேசிக்கிறப்ப மறுபடியும் யார் வராரு? தூதனானவர் தான், ஆண்டவர் தான். அப்போ ரைட் அண்ட் ரைட் அண்ட் ரைட் அண்ட் ரைட்டு தேவன் இவங்களுக்கு வரப்போகிற மேசியாவை குறித்து சொல்லி இருக்கிறார். இப்போ இப்படிலாம் இருக்கிறப்ப யோசுவா இந்த நிலத்தை இந்த சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்த பிறகு ஒரு பிரதிஜை சொல்றப்ப என்ன சொல்றாரு? நானும் என் வீட்டார் யாவே தேவனையே சேவிக்கிறோம். இதுக்கு ஒப்பனையான ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். யோவான் 12 அதிகாரம் 26 வார்த்தை. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கன பண்ணுவார். சரி, இப்ப இதை இங்கிலீஷ்ல வாசிக்க போறோம். எது? யோசுவா 24:15 இங்கிலீஷ்ல வாசிக்க போறோம், கடைசி பகுதி. அதே போல யோவான் 12:26 வாசிக்க போறோம். யார்கிட்ட இங்கிலீஷ் இருக்கா? ஈஷா சிஸ்டர், always keep your English Bible with you. நான் தமிழ் பார்க்கறதால தொடர்றது இல்ல பிரதர். I request you. As for me and my household, we will serve the Lord. அப்படிதான் இருக்கும். Please serve Yahweh God. Lord and Yahweh God. இருக்கா? 24:15. I'll read it. But if serving the Yahweh God seems undesirable to you, then choose for yourselves this day whom you will serve, whether the gods of your forefathers served behind the river, or the gods of the Amorites, in whose land you are living. But as for me and my household, we will serve the Yahweh God. We will serve Yahweh God. As for me and my household, we will serve Yahweh God. John 12. எடுத்து பார்க்கலாம். இப்போ யோவான் 12 John 12:26 பாருங்க. If any man serve me, If any man serve me, let him follow me. let him follow me. And where I am, there shall also my servant be. There shall also my servant be. If any man serve me, If any man serve me, him will my Father honor. him my Father will honor. இது கொஞ்சம் என்ஐவில வாசி, இங்கிலீஷ் அது வந்து பொயட்டிக்கலா இருக்கும். இதுல கேஜேவில இங்கிலீஷ்ல வாசி. இந்த சாரி கேஜேவில இது என்ஐவில வாசி, இங்கிலீஷ். John 12:26. Whoever serves me, ஈசாஸ் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் பிரதர். வாசிங்க, அப்ப எல்லாருக்கும் கேட்கும். கரெக்ட். Whoever serves me must follow me, and where I am, my servant also will be. My Father will honor the one who serves me. My Father will honor the one who serves me. Or if any man serves me, my Father will honor him. அங்க என்ன யோசுவா சொல்றாரு? As for me and my house, we will serve Yahweh God. Serve the வார்த்தை. ஓகே, இங்க எப்படி சேம் அப்படிங்க கம்பேரிசன் பண்ணா எப்படி புரியலையா பிரதர்? அவரு யாரை சேவிக்க வேண்டும்? we will serve the Yahweh God. Okay, இங்க வந்து whoever serve me must follow me. யாரை சேவிக்க வேண்டும்?
அங்க யோசுவா என்ன பிரதிஜை பண்றாரு? யாவே தேவனையே சேவிப்போம். ஆமா. இப்ப வாக்குத்தத்தம் பண்ண பாண்டேயத்துல போயிட்டாங்க. போயிட்டு அங்க எல்லாம் நடக்கிறது. அது நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாடு முழுக்க. கடைசியில் என்ன ஆயிட்டாங்க? சிறைக்குள்ள போயிட்டாங்க. ஏன்? என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அவர்களை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எங்க இருக்கு? எங்க இருக்கு? யாரும் சொல்லுவீங்களா? ஓசியால இருக்கு. ஓசியா 8வது அதிகாரம் 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அப்ப யாரை சேவிக்கணும்னு தெரியாம என்ன பண்ணிட்டாங்க? கண்டதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட காலத்துல தான் ஆண்டவர் பூமிக்கு வந்து, ஆண்டவர் வந்தப்ப ஆண்டவரையும் என்ன பண்ணிட்டாங்க தான் பார்க்க போறேன். இப்போ இப்ப இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா பிரதர்? ஜோசுவாவும் ஜானும் அதுல வந்து தேவனை தானே சொல்றாரு சர்வ் தி காட்ன்றாங்கல. கரெக்ட். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. வேற யாரும் கேட்பாங்கன்னு பார்த்தா யாரும் கேட்கணும். நீங்க யாரோ ஒருத்தர் கேட்டீங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்க தேவனையே சேவிப்போம் இருக்கு, யாவை தேவனையே சேவிப்போம்னு. இங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒருவன் என்னை சேவித்தான். தமிழ்ல ஊழியம் செய்தான் இருக்குது, இங்கிலீஷ்ல சார், ரெண்டு காமன் சார். இதுதான் பார்க்க போறப்போ. இப்போ ஆண்டவர் வந்து பூமியில இருக்கிறப்ப எல்லாத்தையும் செய்தாரு. தேவன் பரலோகத்துல பேசினாரு, கேட்கல. தேவன் குமாரன் அனுப்பிச்சாரு. இவர் பூமியில வந்து அவர் பிதா சொன்ன வார்த்தையெல்லாம் சொல்றாரு. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்க கேட்கல, ஏத்துக்கல. என்ன பண்ணாங்க? யோவான் 18வது அதிகாரம் 40வது வசனம் பாருங்க. யோவான் 18வது அதிகாரம் 40வது வசனம். 156ஆம் பக்கம். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல, பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாய் இருந்தான். உச்சத்துல போயிருக்கு. ஆண்டவர் பூமியில வந்து ஊழியத்தெல்லாம் முடிச்சு நிறைவேற்றி கல்வாரிக்கு போறதுக்கு முன்னால அங்க ஒரு ட்ரையல் நடக்குது. யாருக்கு முன்னால? பிலாத்துக்கு முன்பதாக. பிலாத்துக்கு முன்பதாக. இந்த காட்சி உங்க கண் முன்னால வருதா? அப்ப இந்த காலகட்டத்துல பிலாத்து கேட்கிறார், உங்களுக்கு நான் யாரை விடுதலை பண்ணணும்? பரபாஸ் என்பவனையோ அல்லது ராஜாவாகிய யோசுவா மேசியாவையோ? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? பரபாசை, இவனே இல்ல, பரபாசை விடுதலை செய்ய. பாருங்க 39வது பாருங்க, அது முன் பக்கம். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். பஸ்கா பண்டிகையில ஒருத்தர விடுதலை பண்ணணும். ஆனா இங்க பிலாத்து கேட்கிறாப்பல, பஸ்கா அன்னைக்கு நான் உங்களை ராஜா விடுதலை பண்ணிட்டோமா இல்ல பரபாச விடுதலை பண்ண? பஸ்கா அன்னைக்கு இவரை விடுதலை பண்ணினாங்கன்னா என்ன இருந்திருக்கும்? தேவனோட திட்டம் நடந்திருக்காது. தேவனுடைய திட்டம் நடக்காதுங்க. பாவம் மன்னிக்கும் இருக்காது. அவரோட போஜனத்தை ஆண்டவர் உண்டிருக்க மாட்டாரு.
பிதாவின் சித்தத்தை செய்யுங்கள் போதும் என்றார். அப்போ இங்க இவங்க யாரு கேட்டாங்க? பரபா பரபாவை கேட்டாங்க. யாரு நிராகரிச்சாங்க? ஆண்டவர் மெசியாவை. மேசியாவை. பழைய ஏற்பாட்டுல முழுக்க தாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து தேசத்துக்கு போய் எல்லாத்திலும் தங்களோடு கூட இருந்த மேசியாவை அவர்கள் நிராகரித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் பங்கு பங்கா பேசின காரியத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்நிய காரியமா எண்ணினாங்க. தங்கள் இருதயங்களை வைரமாக்கினார்கள். தங்கள் இருதயங்களை வைரமாக்கினாங்க. அதனால இந்த மேசியாவை அவங்க தெரியல. என்ன பண்ணிட்டாங்க? பரபாசை எங்களுக்கு விடுதலை ஆகும். பரபாசன் எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு கள்ளன் மாத்திரம் இல்லை, கொலைகாரன். மத்தேயு ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு என்ன சொல்றாரு பாருங்க. 27 அதிகாரம் 16 வசனம் பாருங்க. 27:16 பக்கம் 44. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள்? பரபாசையோ மேசியா எனப்படுகிற யாஸ்வாவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் வேண்டாம், நான் 16 மாத்திரம் தான் வாசிக்க சொன்னேன். 16 என்னது? அவன் பேர் போன ஒருவனா இருந்தான். பேர் போன இங்கிலீஷ்ல வாசிங்க. இது NIV வாசி. நீங்களோட வாசிக்கலாம். என்ன சொல்லுங்க? மத்தேயு 27:16. Notorious prisoner. At that time they had a notorious prisoner called Barabbas. அப்படினா என்ன? notorious prisoner. Notoriousனா என்ன? Notoriousனா பேர் போனவன். பாப்புலர்னா என்ன? பிரபலம். பாப்புலர்ன்றது நல்ல விதத்துல ரொம்ப நல்ல பேர் எடுத்தான்ட்டு பேர் போனவன் தான். ஆனா இப்படி எப்படி பேர் போனவன்? கெட்ட விதத்துல. அதுதான் நோட்டோரியஸ்மாங்க. பாப்புலருக்கும் நோட்டோரியஸுக்கும் வித்தியாசம் தான். பாப்புலர்ங்கிறது நல்ல விதத்துல பேர் எடுக்கிறது. நோட்டோரியஸ் சில பேர் இருப்பாங்க ஒரு கூட்டத்துல, எப்ப பார்த்தாலும் ஏதானும் தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஆள் ரொம்ப நோட்டோரியஸ், அது பேர் எடுத்திருப்பான். அந்த ஆளா ரொம்ப நோட்டோரியஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதாவது தப்பு தட்டா பண்ணிட்டே இருக்கு. அதான் பேர். தமிழ்ல வெறும் பேர் பெற்றவன் இருக்கு. ஆனா அந்த பேர் எப்படி? இது நற்கீர்த்தி உள்ள பேர் அல்ல, அவன் துர்கீர்த்தி உள்ள பேர் போனவனா இருந்தான். அப்படிதான் இருக்கணும். அது பைபிள் மார்க் என்ன பாருங்க. 15 அதிகாரம் 7 பாருங்க. எப்படி? இங்கிலீஷ் அப்படியே வச்சுங்க. கலகம் பண்ணி கலகத்துல கொலை செஞ்சதுக்காக. அப்ப இவன் யாரு? கலகக்காரன். பரபாஸ் யாரு? ரொம்ப பேர் போனவன், கலகம் பண்ண கலகக்காரன், கொலைகாரன். லூக்கா என்ன சொல்றாரு? பாருங்க.
23:19, லூக்கா 23:19. 120 பக்கம். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். சரி, அப்ப இவனை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம்? மோசமான ஆளுன்னு. என்னன்னா அவன் என்னப்பா, அவன் என்னன்னா கலகக்காரன், பெயர் போலவன், கொலைபாதகன், கொலைக்காரன், அவன் திருடன். யோவான் 18:40 வாசிச்சோம் இல்லையா? அவன் திருடன், கொலைகாரன், கலகக்காரன். கொலைகாரன், திருடன், கலகக்காரன் என்ன பண்ணுவாங்க? கொல்லுவதற்கும் அழிப்பதற்குமே வருவான். எங்க இருக்குது? யோவான் 10. யோவான் 10 வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்க, திருடன் எதுக்கு வரான்? திருடுறதுக்கு. கொல்லவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட இருந்து புடுக்கிறதுக்கு தான் வரான். திருடன் எதுக்கு வரான்? புடுங்கிறதுக்கு வரான். இன்னொருத்தரோட திருடன் பார்க்கணும். யோவான் 12:6 பாருங்க. தெரியாது. பக்கம் 145. இந்த தைலத்தை அவன் அவன் சரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். யார் அவன்? யூதாஸ். இஸ்கரியோத்து யூதாஸ். இஸ்காரியோத்து யூதாஸ், கரெக்ட். அப்போ இவன் எதுக்கு வந்தான்? இந்த யூதாஸ் காட்டி கொடுங்க. அவன் பண ஆசை கடுத்துறான். அவன் எதுக்கு காரணமானான்? ஆண்டவனுடைய ஜீவன் போறதுக்கு. அதானே காட்டி கொடுத்தான். ஆமா. இப்ப திருடன் என்ன பண்றான்? புடுங்கிறதுக்கு வரான். திருடன் நம்மகிட்ட இருக்கிறத புடுங்கிறதுக்கு வரான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் என்னென்ன நம்ம செஞ்சாரு? யோவான் ஜீவனை கொடுக்க முடியும். யோவான் 1:12 முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். யோவான் 1:12. 124 பக்கம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. முதல்ல நம்ம செய்யறது என்ன? தேவனுடைய God bless you. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நம்ம எப்படி இருக்க முதல்ல? யோவான் 8:44a. யோவான் 8:44a. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அப்போ முதல்ல எப்படி பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம். பிசாசின் பிள்ளைகளா இருந்த நம்மை ஆண்டவர் என்ன நம்ம கொடுக்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ரெண்டாவது பாருங்க. போறோம் பாயிண்ட் எழுதிக்கங்க. முதல்ல நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்ன? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். இருளின் அதிகாரத்தை நம்ம விடுதலாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கொலோசியர் 1:13 வாசிக்கிறோம். சரி, ரெண்டாவது என்ன பண்றாரு ஆண்டவர்? நான் பரபாசை கம்பேர் பண்றேன். ஏன் இதை சொல்றேன்னு புரிஞ்சுப்பீங்க. ரெண்டாவது என்ன பண்றாரு? யோவான் 4:14 பாருங்க. 4:14 4:14.
பக்கம் 129. 129. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அப்ப ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். முதல்ல நம்ம ஏத்துக்கிறோம் அவரை. அப்ப என்ன ஆகணுமோ? தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும். ஞானஸ்தானத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைத்து தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். ரெண்டாவது என்ன கொடுக்கிறாரு? ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கிறார். ஜீவ தண்ணீர் என்னது? ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கிறார். மூன்றாவது யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். பக்கம் 134. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். அப்போ நமக்கு ஜீவ அப்பத்தை அவர் கொடுக்கிறார். ஜீவ அப்பத்தை கொடுக்கிறார். முதல்ல வனாந்தரத்துல மோசையை கொண்டு மன்னாவை கொடுத்தாரு. மன்னாவை கொடுக்கிறப்ப மோசையை கொண்டு என்ன கொடுத்தாரு? மோசையை கொண்டு என்ன கொடுத்தாரு? தண்ணீர் கூட கொடுத்தாரு. வானங்கள் யோவான் 1:17 என்ன சொல்றது? 1:17 எப்படி நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாணம் தான் தேவ வார்த்தை. ஆமா, எல்லாமே. அப்போ அப்பத்தை கொடுத்தார். ஆனால் அந்த நியாய பிரமாணத்துல மனுஷன் படைக்க முடியல. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு? ஜீவ அப்பத்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி ஜீவ அப்பத்தை கொடுக்கிறார். முதல்ல மன்னாவை கொடுத்தார். அவங்களுக்கு வானத்திலிருந்து வான தூதர்களை அப்பத்தை கொடுத்தார். தூதர் ஆகாரத்தை கட்டளை கொடுத்தார். அதெல்லாம் புரிஞ்சுக்கலான்றதுனால இவன் என்றைக்கும் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தை. அப்போ அது கொடுத்தாரு. ஆனா அதனால என்ன பண்றார்? தேவன் குமாரனை அனுப்பிச்சு ஜீவ அப்பத்தையே கொடுக்கிறார். அப்ப மூன்றாவது அவர் கொடுக்கிறது என்ன? ஜீவ அப்பம். நம்ம முதல்ல தேவனுடைய பிள்ளைகளா ஞானஸ்தானத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். அது அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ரெண்டாவது என்ன கொடுக்கிறாரு? ஜீவ தண்ணீர். பரிசாரி எது கொடுக்கிறாரு? தேவனுடைய ஆழங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாகும். அதான் ஜீவாப்பம். அப்ப வந்து முதல்ல அப்படியே நின்றுட்டா போறாது. நிறைய பேர் நின்றுடுறாங்க. நின்று போறாது. பரிசாவை பெற்றுக்கொண்டு பரிசாவை பெற்று என்ன பண்ணணும்? பரிசாவை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும்? திப்பு திப்புன்னு ஓடுறதுக்கா? பரிசாவை பெற்றுக்கொண்டு என்ன? அந்த ஜீவ அப்பம், அந்த ஜீவ அப்பத்தின் மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அப்ப ஜீவ அப்பத்தை கொடுக்கிறார். பரிசாவை கொடுத்து எது கொடுக்கிறாரு? ஜீவ அப்பத்தையும் கொடுக்கிறார். ஜீவ அப்பம்ன்றது வார்த்தை தானே வரும். வார்த்தை வார்த்தை வார்த்தை. ஓகே, தேங்க்யூ. சரி, யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனையே கொடுக்கிறார். என்னென்னலாம் நம்ம கொடுக்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகளா அப்படி அதிகாரம் கொடுக்கிறாரு. ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசாவை கொடுக்கிறாரு. வார்த்தை ஜீவ அப்பத்தை கொடுக்கிறாரு.
தன் ஜீவனையே கொடுக்கிறார். இதெல்லாம் கொடுக்கிறவரை இவர்கள் நிராகரித்து அங்கே என்ன பண்ணாங்க? எடுக்கிறவனை திருடன், கலகுக்காரன், இப்படிப்பட்ட இவங்களைத்தான், இப்படிப்பட்ட நபரை தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. யாரை பிடிச்சுக்கணுமோ அவரை விட்டுட்டு யாரை விடணுமோ அவரை பிடிச்சினாங்க. இது யார் செஞ்சது? யூதர்கள் இஸ்ரவேலர்கள் செய்தது. அவர்களுடைய தலைவர்கள் என்று எண்ணப்பட்டவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? யாருடைய தலைவர்? யூதருடைய தலைவர். அவங்க தூண்டி விடுறாங்க இல்லைங்கள, ஜனங்களை தூண்டி விடுறாங்கல்ல. பரபா இவரு வேண்டாம், பரபாவை கேளுங்கன்னு சொல்லி தூண்டி விடுறாங்க. யோவான் 19 அதிகாரம் 15 பாருங்க. பக்கம் 156. அவர்கள் இவரை அகற்றும் அகற்றும், மரத்தில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். பாருங்க, தேசத்துல பிரவேசிக்கிறப்ப என்ன சொன்னாங்க? எங்களை சுற்றிலும் இருக்கிற அந்நியர்களை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும். அப்போ தேவன் சாமுவேல்ட்ட என்ன சொல்றாரு? ஒத்தராசம் எல்லாரும் வந்து அழுவாரு. அப்ப வந்து தேவன் சொல்றாரு, அவங்க உன்னை தள்ளல, என்னதான் தள்ளிட்டாங்க. நான் அவர்களுக்கு ராஜாவாயிராதபடிக்கு என்னை தான் தள்ளி அப்படின்னு சொல்லணும். அவர் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களுக்கு ராஜாவாயிராதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அப்ப தேவன் என்ன விரும்பினாரு? தான் ராஜாவா இருக்கணும், தான் ராஜாவா இருந்தவன். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? அந்நியர்களை போல. அப்ப இப்படிப்பட்ட சந்தையில் இருந்த இந்த யூதர்கள் இங்க வந்து என்ன சொல்றாங்க? ராயன் தான் எங்களுக்கு. ராயன் யாரு? சீசர். சீசர் 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 தான் தமிழ்ல ராயன். ரோமனுடைய அரசன் அதான் ராயன் தான். தமிழ்ல ராயன், இங்கிலீஷ்ல சீசர். யாரு நிராகரிச்சாங்க? ஆண்டவர். அவர் யாரு? யூதர்கள் ராஜா. யூதர்கள் ராஜா சொல்றாருல, முன்பக்கம் பாருங்க. 18 அதிகாரம் 37 பாருங்க. 150. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். யாசோ மெசியா பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். போறோம். அப்ப அவர் ராஜா, இவரே ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து ராயனை தங்களுக்கு ராஜாவாய் தெரிஞ்சினாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், யோசுவா என்ன சொல்றாரு? யாவே தேவனை சேவிப்போம் என்ற யோசுவா 4:15. யோவான் 12:26 என்ன பாசம்? யாரை சேவிக்கணும்? ஆண்டவரை. சார், இங்கிலீஷ்ல இந்த ஊழியம் இருக்கு சார். இப்போ பழைய ஏற்பாட்டுல தேவனே ராஜாவானபடி தள்ளினாங்க. தேவன் என்ன பண்ணிட்டாரு?
மகன ராஜாவாங்க. தன்னுடைய குமாரனே ராஜாவாக்க போறாரு. ஆனா அதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டாரு, முதல்ல சவுல் ஆக்கிட்டு அது சவுல் சரியில்லைன்னு சொல்லி என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் கொண்டு தாவீதை வைக்கிறாரு. ஆனா தாவீது பிறகு தாவீது நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா போய் அடுத்தது என்னாச்சு, எல்லாமே போச்சு, எல்லாம் போய் சிரிக்கையோட போயிடுச்சு. எசேக்கியேல் எடுங்க. எசேக்கியேல் 21 அதிகாரம் 25 27 வரைக்கும். எசேக்கியேல் 21 அதிகாரம் 25 27 வரைக்கும் பாருங்க. பக்கம் 985. இஸ்ராயேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னால் வந்தது. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். அவருக்கே அதை கொடுப்பேன் என்று யாவையாகிய சர்வ வல்லமை உள்ளவர் சொல்கிறார். சரி, இப்போ யார் எங்க ராஜாவை சொல்றாரு? தன்னுடைய குமாரன் தெரியும். 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் பாருங்க. அறுநூத்தி 72ஆம் பக்கம், சங்கீதம் 2:6. முதல்ல 6 வாசிங்க, அப்புறம் பாருங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவின் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். பரிசுத்த பர்வதமாகிய சீயோன்ல என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். நாற்பத்தெட்டாம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள் பாருங்க. 699. யாவே தேவன் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். மகாராஜாவின் நகரம். அப்போ ஆண்டவர் யாரு? ராஜா. அவர் யாரு? மகாராஜா. இவர் யாரு? ஆண்டவர் அதிபதி. வெளிப்படுத்தல் 1:7. பக்கம் 333. இதோ மேகங்கள் மேல் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை பூமியின் ராஜாக்கள் அதிபதியாகிய 5ஆவது பாருங்க. உண்மையுள்ள சாட்சியும் 5ஆவது உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய யாஸ்வா மேசியாவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப இவர் குமாரன் யாரு? அதிபதி அல்லது ராஜா. ராஜாக்களுக்கு அதிபதினா அவர் ராஜா, ராஜாக்களுக்கே அதிபதினா அவர் ஒரு ராஜா தானே. இந்த பூமி ராஜாக்களை பாட்டிலும் பெரிய ராஜா. விளங்குதா? எல்லாரும் விளங்குதா? புரியுது. பூமியின் ராஜாக்களை பாட்டிலும் பெரிய ராஜா. ஆனா அவர் மகாராஜா. நல்லா நம்ம ட்ராக்ல அழகா நடத்திட்டு போற பாருங்க. இவர் ராஜா, அவர் மகாராஜா. தெளிவா இருக்கா? இப்போ இந்த சியோன் பர்வதத்துல
யார் ராஜா அபிஷேகம் பண்றாரு? குமாரனை. குமாரன். ஏன் இதை செய்யறாரு? அவர்தான் ஆளுகை செய்யணும்னு சொல்லி நீதியா பரிபாலனம் செய்ய செய்யறாரு. ஏன் இதை செய்யறாரு? ஏன் இதை செய்யறாரு? அவர் தானே ராஜா, அவர் மகாராஜா. அவர் செல்லகுமாரர்ல சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு அப்படியா அவர் கீழ்ப்படிந்திருந்தாரு இருக்கிறார். தேவனுடைய திட்டமே அதுதான். கேள்வி ஒரு தடவை சொல்லுங்கிறது. அவர் மகாராஜா, ஏன் இவர் ராஜாவை அபிஷேகம் பண்றாரு? நீதியாய் பரிபாலனம் செய்ய. வெளிப்படத்துல தேவராஜ்யமும் மேசியாவின் ஆளுகையும் வருகின்றது. அங்க படிக்கிறோம்ல. ஆதியாகமம் முதல் அதிகாரத்துக்கு போங்க. ஆளுகை செய்ய முடியும். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 27 வசனம் பாருங்க. தேவன் தன்னுடைய சாயலாக மனுஷனை இருபது 28 இருந்து பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ தந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன் அப்ப முந்தின ஆதாம் என்ன பண்ணாரு? ஆளுகையை கொடுத்தார். முந்தின ஆதாமுக்கு ஆளுகை எல்லாரும் புரியுதா? புரியுது பிரதர், புரியுது பிரதர். முந்தின ஆதாமுக்கு ஆளுகையை கொடுத்தார். லூக்கா 19 அதிகாரம் 10 வசனமும் மத்தேயு 18 அதிகாரம் 11 வசனம் பாருங்க. லூக்கா 19:10. பக்கம் 112. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். எதை இழந்து போனா? மண்குளம், தாயல், அது எல்லாம் எழுந்து ஆளுகையே எழுந்து போயிட்டான். அதனால தேவன் என்ன பண்றாரு? அதை பூமியில அந்த எதை மனுக்குள்ள இழந்து போனதோ அது திரும்ப ஒரு மனுஷனா கொண்டு ஒருத்தர வச்சு அந்த மனுஷன்ல அதை நிறைவாக்குகிறார். அதனாலதான் ஒரு ராஜாவாக்குறார். புரியுதா? புரியுது பிரதர், புரியுது. சத்துரு வெட்கப்பட்டு போவான். இத செஞ்சுட்டு நேரம் எல்லாம் ஒண்ணு கொஞ்சம் பாய்ச்சிக்குவாங்க. மத்தேயு 18:11. அது வாசிங்க, வாசிங்க. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். எது கெட்டு போச்சு? ஆளுகை கெட்டு போச்சு. அத கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். சொல்றான் பிசாசு. அவர் சோதிக்க பார்ப்பார். உலகத்துக்கு எல்லாத்தையும் காமிச்சு என்ன சொன்னான்? இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, நீ என்னை தாயை விழுந்து பண்ணி கொண்டனால் உனக்கு கொடுப்பேன். எல்லாம் ஒண்ணு கொஞ்சம் பயஞ்சுக்கு வந்துருங்க. 5 அதிகாரம் 21 இருந்து 20 வாசிங்க. பக்கம் 242. 20 இருந்து 28 வரைக்கும் நல்லா நிறுத்தி வாசிங்க. யாசுவா மேசியாவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். யார் முதல்ல நித்திரை அடைந்தா? யாசுவா மேசியா. ஆதாம். முதல்ல மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர் தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல மேசியாவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் யாஸ்வமேத்யா. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல்ல உயிர்ப்பிக்கப்படுறது யாரு? அவருடைய வருகையில் அவர்கள் மாத்திரம்தான் உயிர்ப்பிக்கப்படுவார், எல்லாரும் கிடையாது. இது அழகா பவுல் சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்துக்கு போறாரு. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டிய அதிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. இந்த 27 வசனம் புரியுதா? புரியுது. நீங்க புரிஞ்சுட்டீங்க, மத்தவங்களுக்கு கேக்குறாங்க. 27 வசனம் புரியுதா? சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. விளக்குறேன். அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே சகலத்தையும். யாருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரு? தேவன் ஆண்டவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். நீங்களே மத்தவங்க சொல்றான், அந்த ஆஷா விஜயா சிஸ்டர், சரி மத்தவங்க சொல்லுங்க. மேரி சிஸ்டர் அவெல்லாம் சொல்லுங்க. யாருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரு சகலத்தையும்? அந்த பிதாவானவர் குமாரனுடைய பாதத்துக்கு எல்லா சகலத்தையும் கீழ்ப்படுத்தினார். வெரி குட். யார் சொன்னது? லீமா பிரதர். காட் பிளஸ் யூ. சரி. ஆகிலும் சகலமும் குமாரனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது, புரியுதா? நான் வாசிக்கிறேன். அவருக்குன்னு சொன்னப்ப குமாரனுக்கு தெளிவா இருக்கும். அது தெளிவா இருக்கு. அந்த மாதிரி குமாரனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் குமாரனுக்கு கீழ்ப்படுத்தினவர். குமாரனுக்கு கீழ்ப்படுத்தினவர் யாரு? பிதாவாகிய யாவே தேவன். அவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அவர் பெரியவர். எல்லாத்துலயும் எல்லாம் யாருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஆண்டவருக்கு. இது யாருக்கு செஞ்சாரு? பிதாவாகிய தேவன். அவர் இவருக்கு கீழ்ப்படுதில்லை. வேற சொல்லிருக்கு. நல்லா புரியுதா? என்ன எடுத்துப்பா புரியுது? அது இந்த வாசகத்தோர் அந்த 27 நீங்க பிதா யாஸ்வான்றது அழகா படிச்சு காமிச்சீங்கன்னா அது அழகா புரியுது. அது புரியுது. சரி. சகலத்தையும் குமாரனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். யாரு? பிதாவாகிய தேவன் கீழ்ப்படுத்தினார். ஆகிலும் சகலமும் குமாரனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் குமாரனுக்கு கீழ்ப்படுத்தினவராகி பிதாவாகிய தேவன் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. பிதா தன்னை குமாரனுக்கு கீழ்ப்படுத்தவர். பிதா மேல இருக்கிறார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக யாசுவா மேசியா ஆண்டவர் ஆண்டவர். அது 28 இன்னும் கிளியரா வருது. நான் தான் 28 வரைக்கும் வாசி சொன்னேன். இது 27 கொஞ்ச நேரம் ஆச்சு. இப்ப 27 எல்லாரும் தெளிவா இருக்கா? சரி. 28க்கு வாங்க. சகலமும் குமாரனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலவுமா இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவர்
கீழ்படுத்தினவருக்கு கீழ்படுத்தப்பட்டிருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கொடுத்தினாலும் தேவன் வந்து குமாரன் ஆண்டவர் வந்து தேவன் கீழ்படுத்திருப்பார். அப்போ இது இது இவர் எது வரைக்கும் ஆளுகை செய்ய வேண்டியது? எது வரைக்கும் தனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாரு இல்லையா பிதா, அதனால தன்னுடைய எல்லாத்தையுமே பிதாவுக்கு வந்துட்டு அவர் கீழ்படுத்தி கொடுக்கிறாரு. அதுதான் ஜீவனே கொடுத்து மறைக்கிறது. எப்பவும் குமாரன் பிதாவை கீழ்படுத்திருப்பார். அதாவது எது வரைக்கும் ஒரு ஆளுகை செய்யணும்? 25வது வசனம். 25ஆம் வசனம். 25, 26. கடைசி சத்துரு வரைக்கும். மரணம் தான் கடைசி சத்துரு. இப்போ இந்த கடைசி சத்துரு 25, 26 வைக்க பாக்குறப்ப இங்க என்ன, எல்லா சத்துருக்களையும் பாதத்துக்கு கீழ்படுத்த போறாரு. எப்போ? 1000 வருஷம் தாட்சியில. 1000 வருஷம் தாட்சியில எல்லா சத்துருக்களையும் குமாரனுடைய பாதத்தை கீழ்படுத்தி குமாரன் ஆளுகை செய்யறாரு. ஆனா கடைசி சத்துரு அந்த 1000 வருஷம் தாட்சியில மரணம் இருக்கும். மரணம் இருக்கும். அது தெரியல உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? மனுஷங்க அவன் பூமியில இருப்பாங்களா, அவங்களோட மரணம் இருக்கும். 1000 வருஷம் தாட்சியிலையும் எடுங்க ஏசாயா. ஏசாயா 65ஆம் அதிகாரம். வாசிங்க. பத்தொன்பதுல 22 வரைக்கும். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயது சென்று மறிப்பான். மரணம் இருக்கும் 1000 வருஷம் சாட்சியில. புரியுதா? புரியுது. அப்போ இங்க 1 கொரிந்தியருக்கு வந்துருங்க 5ஆம் அதிகாரம். நான் ஏன் யோசுவா 24:5 யோவான் 12 கனெக்ட் பண்றேன். நான் நல்ல என்ன க்ளோஸா ஃபாலோ பண்ண நல்லா புரியும். இப்போ 1 கொரிந்தியர் 5, 25, 26 பாக்குறப்ப கடைசியான சத்துரு மரணம். மரணம் பரிகரிக்கப்படுது வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. மரணம் எப்ப பரிகரிக்கப்படுறது? 1000 வருஷம் சாட்சி முடிஞ்ச உடனே வெள்ளை சிங்கம் வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரத்துல எல்லாரும் வெளிப்படுத்த 20 1000 வருஷம் சாட்சி. வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரம் 7 வந்து பாருங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7 இருந்து பாருங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் பக்கம் சொல்லணும். 352 தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணல் அனைத்தாயிருக்கும். மணல் அத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அப்போ இந்த பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அந்த 1000 வருஷம் தாட்சி முடிவுல தான் அது வருது.
இப்ப 1000 வருஷ ஆட்சி முடிச்ச உடனே தேவன் என்ன பண்றாரு? 1:15-24 பாருங்க. ஒண்ணு 15:24. அதன் பின்பு முடிவு உண்டாகும். ஏன் ஜெண்டா வாசிக்கல? ஜெண்டா இருக்கால? நெட் பிரச்சனையா இருக்கு பிரதர் எனக்கு. சரி. அதன் பின்பு முடிவு அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அப்ப 1000 வருஷம் முடிச்ச உடனே இந்த பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய ஒரு ராஜா ராஜ்யத்தை யாருக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு? மகாராஜாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. ராஜா மகாராஜாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. புரியுதா எல்லாருக்கும்? புரியுது பிரதர். இப்போ யோசுவாவுக்கும் இதையும் கனெக்ட் பண்ற பாருங்க. இவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவரை வேண்டாம்னு தள்ளி எங்களுக்கு இந்த ராஜா வேண்டாம். தேவன் என்ன சொன்னாரு? நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமான சீயோனிலே அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். உடனே சொல்லுவாங்க, எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. யாவே தேவனே மெய்யான தெய்வம். 887ஆம் பக்கம். யாவே தேவனே யாவே தேவனே இல்ல, யாவே தேவனோ கர்த்தரோ இருக்கு இல்லையா? யாவே தேவனோ கால ஒடிச்சிட கூடாது. யாவே தேவனோ மெய்யான தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. நித்திய ராஜா போறோம். நித்திய ராஜா அவர். இவர் யாரு? ராஜா. அவர் நித்திய ராஜா. இவர் ராஜா, அவர் மகாராஜா. அவர் யாரு? மகாதேவன். இவர் யாரு? சகாதேவன். இவர் சகாதேவன். எப்படி தெரியும்? சகரியா 13:7 பாருங்க. பக்கம் 1102. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்கிறார். மேய்ப்பனை பெற்று அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். என்ன சொல்றாரு? என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும். யார் அந்த புருஷன்? ஆண்டவர். அவரை பத்தி என்ன சொல்ற? தோழன் அப்படிங்கிறார். அது மூல பாஷையில எப்படி இருக்குன்னா, என் நிழல். தோழன்னா எப்படி? தோழன் எப்படி கூடவே வருவான், அவன் தோழன். ஸ்நேகிதன் எல்லா காலத்திலும் ஸ்நேகிக்கிறான், இடுக்கணும் போது சகோதரன் பிறந்திருக்கிறான், நீதிமொழி வாசிக்கிறோம். அப்போ தோழன்றது அப்ப கூடவே இருக்குது. அப்போ அல்லது இவருடைய சகா, என்னுடைய சகா, என்னுடைய நிழல். என்னுடைய சகான்னு என்னது? என்னுடைய சகாயத்தை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய சகா, நான் மகா, அவர் சகா. நான் மகாதேவன், அவர் சகாதேவன். உன்ன அவரை உன்ன இயேசு தேவன் சொல்லக்கூடாது. ஏன்? வானத்துல தேவர்களும் வானத்துல பூமியிலும் தேவர்கள் ஏற்பட்ட அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய யாவே என்கிற நாமள ஒரே தேவன் நமக்கு உண்டு. எதுக்கு சொல்ல? ப்ராக்சிமிட்டி, க்ளோஸ்னஸ் அவங்க 2 பேருக்கும். அப்போ யோசுவாவுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னது ஒண்ணுமே கேட்கல பிரதர், கட் ஆயிடுச்சு. இது எங்களுக்குலாம் கேட்டுச்சு. எனக்கு சுத்தமா அப்படி
சரி பிரதர், நீங்க சொல்லுங்க, நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். இது என்ன இல்ல அவங்களுக்கு நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு போல பிரதர். ஒரு நிமிஷம் கனெக்ட் ஆச்சு, பரவாயில்ல, நான் ரெக்கார்ட் பார்த்தேன். சோ யோசுவா சொன்னது, யோசுவா என்ன சொன்னாரு? நானும் என் வீட்டார் போன்றால் யாவே தேவனையே சேவிப்போம், சர்வ் யாவே காட். ஆனா அந்த யாவே காடை சர்வ் பண்றதுக்கு தேவன் என்ன பண்றாரு? குமாரன் தான் கொடுக்குறாரு. அதனாலதான் ஆண்டவர் பூமியில ஒருவன் என்னை சேவிப்பானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். If any man serves me, the father will honor him. அப்ப பழைய ஏற்பாட்டில் அவங்க நிலவரத்துல எப்படி இருந்தது? 23ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் வாசிக்கிறோம். பைபிள் எடுத்து வாசிக்கிறப்ப நம்ம என்ன வாசிப்போம்? யாவே தேவன் என் மேய்ப்பராக இருக்கிறார்னா 23ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறப்ப வாசிப்போம். ஆனால் மத்திய 27 என்ன சொல்ற? சகலமின் பிதாவின் ஒப்பு கொடுக்கப்பட்டது, மேய்ப்பர், ரட்சகர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அப்போ இப்போ நம்ம யாரை சேவிக்கணும்? யாருக்கு சரணம்? யாருக்கு ஊழியம் பண்ணணும்? குமாரனை சர்வ் பண்ணா அப்போ பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுவார். ஏன்? இப்போ இவர் தான் நமக்கு ராஜா, நமக்கு கண்கண்ட தெய்வம். இன்னொன்னு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15 பாருங்க. பக்கம் 290. 6:15 வாசிங்க முதல்ல. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். அப்ப யாரு? நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. நித்திய ஆனந்தம், ஒழிந்து போகிற சந்தோஷம் இல்ல, நித்திய ஆனந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. அவர் ஏக சக்கராதிபதி. 1 இல்ல, ஏக சக்கராதிபதி அவர் ஒருத்தர் தான். அவர் ராஜாதி ராஜா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 286. நித்தியமும் சாவாமை உள்ள அதரிசனம் உள்ள ராஜனுமாய். அவர் யாரு? தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவர். அவர் யாரு? நித்தியமும் சாவாமையும் அதரிசனம் உள்ள. பைபிள் என்ன போடுறது? சாவாமை உள்ள. சாவாமை. அப்போ இவர் யாரு? அதர்த்தமான ராஜா. யாரு? பிதாவாகிய தேவன். அவர் யாரு? தரிசனமான ராஜா. அவர் அதர்த்தமான ராஜா, இவர் தரிசனமான. இவர் ராஜா தான், அவரு மகாராஜா. அப்போ இந்த காலகட்டத்திலே நமக்கு தேவன் யாருக்கு ஊழியம் பண்ண, யாரை தர்ப்பண நியமிச்சிருக்கிறாரு? ஆண்டவருக்கு. ஏன்னா குமாரன் தான் பழைய பாட்டை காமிச்சிட்டே இருந்தார் அவங்களுக்கு. அவங்க புரிஞ்சுக்கல. யோசுவா சொன்னாரு, யோசுவாவுக்கே தெரியல யார சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? நான் தேவனை தான் சேவிப்பேன்றார். அவர் தான் அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2-6 வரைக்கும் பாருங்க. பக்கம் 265.
உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே அவங்க நம்ம உடன் சுதந்திரம் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் மேசியாவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் மேசியாவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அவங்களுக்கு அறிவிக்கப்படல. அப்போ அதுல இருந்து தேவன் என்ன பண்ணிட்டாரு? குமாரன் தான், அவரை சேவிக்க வேண்டும், அவர் தான் ராஜா. எது வரைக்கும்? நித்தியத்துல போற, நித்தியம் 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு நித்தியத்துல போறோம். அது வரைக்கும் இவர் தான் ராஜா. நல்ல தெளிவா இருக்கா? ஏன்னா வெளிப்படுத்த 22 ஒரு தனியான ஒரு அதிகாரம், 21, 22 தனிப்பட்ட காலத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 1 3 வரைக்கும் ஒரு நிலவரம், வெளிப்படுத்தல் 4 19 வரைக்கும் இன்னொரு நிலவரம், வெளிப்படுத்தல் 20 இன்னொரு நிலவரம், வெளிப்படுத்தல் 21, 22 இன்னொரு நிலவரம். அதுதான் தெரிஞ்சுக்கணும். அது வெளிப்படுத்தல் 4 19 வரைக்கும் அது உள்ளே சப் நிலவரம் இருக்குது, சின்ன சின்ன நிலவரம். அதையும் நம்ம பார்க்கணும். பார்த்தாதான் நல்ல தெளிவு வரும். புரிஞ்சதா எல்லாருக்கும்? நான் வேகமா சொல்லிட்டேன் வெளிப்படுத்தலை பத்தி. பண்ணா புடிச்சு வச்சுக்கோங்க. சார் வெளிப்படுத்தல் 1 3 வரைக்கும் ஒரு நிலவரம். அதை ஃபுல்லா டீடைலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ அது என்ன நிலவரம்ன்றது புரியுது. என்ன நிலவரம்? அது வேற டாபிக். இது மட்டும் பிராடா. சரி. 1 3 வரைக்கும் ஒரு நிலவரம், 4 19 வரைக்கும் இன்னொரு நிலவரம், 4 19 ஓகே, 20 இன்னொரு நிலவரம், 21 22 இன்னொரு நிலவரம். அப்போ மொத்தம் 4 பங்கு. ஓகே. இதுல இந்த 2வது இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம இன்னும் ஃபர்தரா கூடு போட்டு பார்க்கணும். அது வேற ஒரு இதுல போட்டதுல நம்ம இந்த கூடு பார்க்கணும். நிறைய டைம் ஆகும். இப்ப அதனாலதான் யோசுவா சொன்னதை ஆண்டவர் இங்க அழகாய் பிரித்து சொல்லுகிறார். எனக்கு ஊழியம் பண்ணுங்க. அதுக்குதான் பிதாவானவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஏன்? மத்தேயு 12 30 12:30. என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். என்னோட சேர்க்காதவன். அப்ப அவரோடு கூட நாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? அவருக்கு சாதகமாய் செய்யறோம். அப்ப நம்ம பற்றி கொள்ள வேண்டியது யார? யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ராஜாவை நிராகரித்து காயம் தான் எங்களுக்கு ராஜான்ட்டாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கிறவர் இவர் கொடுக்கிறவர் திருடன் எடுக்கிறவன். அப்ப கொடுக்கிறவரை நிராகரித்து எடுக்கிறவரை தான் வேணும். எடுக்கிறவன் யாரு? பரபாஸ். இன்னொரு கள்ளன் யாரு? யூதாஸ். யூதாஸ் தான் அவன் தேர்ந்தெடுத்தாங்க, கள்ளனை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் ஜீவாதிபதியை விட்டு விட்டார்கள். இதெல்லாம் எதுக்கு? நமக்கு வாழ்க்கையில இதெல்லாம் என்ன பாடம் நமக்கு? எந்த சூழ்நிலையும் மத்தேயு 10:37 10:37 10:37 பக்கம் சொல்லுங்க. பக்கம் 15ஆம் பக்கம். நல்ல இருதயத்துல எழுதிக்கீங்க எல்லாரும், ரத்தத்தோட கலகட்டம்.
வாசிங்க. தகப்பனையாவது தாயையாவது எல்லாம் போட்டு எல்லாம் நேசிக்கிறான். இப்படி இப்படி வாசிக்க போறோம் எல்லாரும். தகப்பனையாவது தாயையாவது பிள்ளைகளையாவது புருஷனையாவது மனைவியாவது மச்சானையாவது யாரையாவது பூமியில் உள்ள பொருள்களையாவது பேங்க் பேலன்ஸ் என் சொத்து எல்லாம் குப்பை யாரை நம்ம நேசிக்கணும்? மேசியாவது. அவருக்கு நம் முள்ளிங்களோடு இது கலந்திருக்கணும் பிரியமானவர்களே. இதுக்கு வேறு சிந்தையா இருந்தா அது ஆபத்து. யாராகட்டும், பிள்ளையாகட்டும், பேரனாகட்டும், பேத்தி ஆகட்டும், தாத்தா ஆகட்டும், அப்பா ஆகட்டும், அம்மா ஆகட்டும், யாராகட்டும், மினிஸ்டர் ஆகட்டும், பதவி ஆகட்டும், எதாகட்டும், எல்லாம் பிறகு இவரைத்தான் நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். யூதர்கள் அதை விட்டாங்க. அதை விட்டதுனால என்னாச்சு? ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு வேற மரத்துல இருந்தவர் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் என்ன ஆச்சு? அவனுக்கு அந்த பர்வதத்தில இருந்த தேவ ஆலயத்தை இழந்தார்கள். அது கொளுத்தப்பட்டது. அந்த நகரத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். எல்லாத்தையும் இழந்தாங்க. நாடோடிகளாக பூமி எங்கும் சிதறி போனார்கள். எல்லாத்தையும் இழந்தாங்க. இப்பயும் வந்து சேர்ந்திருக்காங்க. தவிர பூமி எங்க அவங்களுக்கு என்ன? எல்லா இடத்துலயும் அவ்வளவு ஒடுக்கப்படுறாங்க. எல்லா இடத்துலயும் ஆன்டிசெமிட்டிசம். யூதர்கள்னா ஏளனம் பண்றாங்க, ஒடுக்குறாங்க, அடிக்கிறாங்க. ஏன்? அன்னைக்கு நான் காட்டின ராஜாவை நீ வேண்டாம், நீ ஜீவனை கொடுக்க வந்தவரை நீ விட்டு விட்டு ஜீவனை எடுக்க வந்த கள்ளனை தெரிந்து கொண்டே. நாம் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஜீவனை கொடுக்க வந்த அந்த தெய்வத்தை, நமக்காக ஜீவனை கொடுக்க வந்த ஜீவனை கொடுத்த அந்த தெய்வத்தை நாம் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு அவருக்கு ஊழியம் செய்யும். அப்பதான் நாம் பிதாவானவரால் வருகிற கணத்தை மகிமையை பெற்றுக் கொள்கிறோம். இதுதான் நமக்கு தேவ வார்த்தை என்று நம்ம கொண்டு வர செய்தி. வேற எந்த காரியத்தையும் ஊழியத்தையோ எதையும் கூட பண்ணாலும் முதல்ல ஆண்டவர் 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 ஆண்டவர். எல்லாரும் பிரதிஜை எடுக்க போறோம். எல்லாரும் வந்திருக்க அத்தனை பேரும் மனதுல தீர்மானம் பண்ணி கொடுக்கணும், ஆண்டவர் தான். எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன பாட்டை பாடிட்டு முடிக்க போறோம். வாழ்வின் முதன்மை யாஷுவா மேசியாவுக்கே, வாழ்வின் முழுமையும் யாஷுவா மேசியாவுக்கே, நானும் என் எல்லாமும் யாஷுவா மேசியாவுக்கே, சுவிசேஷத்துக்கே. பாடுவோமா எல்லாரும்? வாழ்வின் முதன்மை யாஷுவா மேசியாவுக்கே, வாழ்வின் முழுமையும் யாஷுவா மேசியாவுக்கே, வாழ்வின் முழுமை யாஷுவா மேசியாவுக்கே, வாழ்வின் முழுமையும் யாஷுவா மேசியாவுக்கே, நானும் என் எல்லாமும் யாஷுவா மேசியாவுக்கே, சுவிசேஷத்துக்கே, நானும் என் எல்லாமும் யாஷுவா மேசியாவுக்கே, சுவிசேஷத்துக்கே, வாழ்வின் முதன்மை யாஷுவா மேசியாவுக்கே, வாழ்வின் முழுமையும் யாஷுவா மேசியாவுக்கே. ஆமென். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.